அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஷார்ட் வீடியோவில் கேரமல் புட்டிங் எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுற இந்த பேக்கை வச்சு தான் நீ செஞ்சு காட்ட போகிறேன். இதில் வந்து கேரமலும் அப்புறம் வந்து பவுடரும் கொடுத்துருக்காங்க. கேரமல் வந்து நம்ம எந்த பவுலில் வந்து செட் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ புட்டிங் மிக்ஸை எடுத்து ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கஞ்சி பதத்தில் வந்ததுக்கு அப்புறமா கேரமல் புட்டிங் மேலேயே வந்து இதை ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பேக் எதுவும் இல்லாமல் வீட்லேயே வந்து ஹெல்த்தியாக வந்து கேரமல் புட்டிங் செய்யணும் அப்படின்னாக்கா இன்ஷால்லா வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுவுமே ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கேரமல் புட்டிங்கை ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சதுக்கு அப்புறமா எடுத்து காட்டுறேன். சூப்பராக வந்து கேரமல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு யாராவது சட்டுன்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னாக்கா இது மாதிரி பேக் இருந்துச்சுனாக்கா செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.